மதுராந்தகத்தில் நடைபெறும் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கும் பிரதமர் மோடி. வருக வருக என வரவேற்கிறார் தமிழக பாஜக மாநில துணைத் தலைவர் டால்பின் ஸ்ரீதர். அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். கரூரில் இயங்கும் பல்வேறு ஜவுளி நிறுவனங்கள் திரைச்சீலை, தலையணை உறை, மேஜை விரிப்பு, கைக்குட்டை, சோஃபா விரிப்பு, குளியல் துண்டு உள்ளிட்ட பல்வேறு உற்பத்தி பொருட்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கின்றன. பிரான்ஸ், இத்தாலி, ஜெர்மனி, பிரிட்டன் உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட வெளிநாடுகளில் இந்த பொருட்களுக்கு மிகுந்த வரவேற்பு உள்ளது. தற்போதைய நிலவரப்படி ஆண்டுக்கு 6000 கோடி ரூபாய் வர்த்தகம் நடக்கிறது. இந்நிலையில் ஜெர்மனியின் பிராங்க்ஃபர்ட் நகரில் கடந்த வாரம் வீட்டு உபயோக ஜவுளி பொருட்கள் கண்காட்சி நடந்தது. இதில் 148 நாடுகளைச் சேர்ந்த 3000 நிறுவனங்கள் பங்கேற்றன. நம் நாட்டைச் சேர்ந்த 370 நிறுவனங்கள் இதில் பங்கேற்ற நிலையில் கரூரைச் சேர்ந்த 71 நிறுவனங்கள் தங்கள் உற்பத்தி பொருட்களை காட்சிப்படுத்தின. இதில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த நிறுவனங்கள் கரூரில் உற்பத்தியாகும் பொருட்களுக்கு ஆர்டர் தந்துள்ளதாக அதில் பங்கேற்ற கரூர் ஜவுளி தொழில் நிறுவனங்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளன. மேலும் பல ஆர்டர்கள் எதிர்பார்த்துள்ளதாகவும் இதன் மூலம் ஜெர்மன் கண்காட்சி மூலம் மட்டும் கரூர் நிறுவனங்களுக்கு 1000 கோடி ரூபாய்க்கு மேல் ஆர்டர்கள் கிடைக்கும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். தமிழகத்தின் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, திண்டுக்கல், தேனி, கோவை, திருப்பூர் மாவட்டங்களில் காற்றாலை, சூரிய சக்தி மின் நிலையங்கள் அமைக்க சாதகமான சூழல் நிலவுகிறது. 1 மெகாவாட் காற்றாலை மின் உற்பத்தி நிலையம் அமைக்க 5 ஏக்கரும், சூரிய சக்தி மின் நிலையத்திற்கு 4 ஏக்கரும் நிலம் தேவை. விவசாயிகள் விவசாயம் செய்ய முடியாத தங்கள் நிலங்களை பொருளாதாரம் ஈட்ட பயன்படுத்தும் வகையில் அரசு திட்டமிட்டுள்ளது. அதன்படி தங்கள் நிலத்தை குத்தகைக்கு வழங்க விரும்பும் விவசாயிகள் www.tmgecl.org என்ற இணையதளத்தில் ஒற்றை சாளர முறையில் தங்கள் நிலம் குறித்த விவரங்களை தெரிவிக்கலாம். அந்த விவரங்களை அறியும் முதலீட்டாளர்கள் விவசாயிகளுக்கு நியாயமான குத்தகை தொகை வழங்கி மின் உற்பத்தி நிலையம் அமைக்கலாம் என அரசு வட்டாரங்கள் தெரிவித்தன. தூத்துக்குடியில் புதிய சிப்காட் தொழில் பூங்காவில் ஏற்கனவே பல்வேறு ஆலைகள் செயல்பட்டு வருகின்றன. மேலும் புதிய நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டுள்ளன. இதற்கான கட்டுமான பணிகளுக்காக தாமிரபரணியில் இருந்து நீர் எடுத்து பயன்படுத்தப்படுகிறது. இனி அதற்கு மாற்றாக கடல் நீரை சுத்திகரித்து பயன்படுத்த தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. முள்ளக்காடு கடலோர கிராமத்தில் கடல் நீர் சுத்திகரிப்பு ஆலை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. சிப்காட் நிறுவனம் 40%, 2 தனியார் நிறுவனங்கள் 60% பங்களிப்புடன் 2292 கோடி ரூபாய் மதிப்பில் கடல் நீர் சுத்திகரிப்பு ஆலைக்கு முதல்வர் ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார்.